வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். 10வது நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டு புதிய உறுப்பினர்களுக்கான வழிகாட்டல் செயலமர்வு நவம்பர் 25, 26, 27 திகதிகளில் நடாத்தப்படவுள்ளது. புதிய நாடாளுமன்றத்தின் ஆரம்பத்தில் சம்பிரதாயபூர்வமாக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கையாக இந்த செயலமர்வு இம்முறையும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாளைய தினம் இடம்பெறும் இந்த செயலமர்வின் அங்குரார்ப்பண நிகழ்வில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய, சபாநாயகர் கலாநிதி அசோக ரன்வல, பிரதி சபாநாயகர் மருத்துவ கலாநிதி முகமது ரிஸ்வி சாலி, குழுக்களின் பிரதி தவிசாளர் கேமாலி வீரசேகர, சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, ஆளும் கட்சியின் முதற் கோலாசான் அமைச்சர் மருத்துவ கலாநிதி நலிந்த ஜெயதிச, நாடாளுமன்ற செயலாளர் நாயகம், பிரதி செயலாளர் நாயகம் மற்றும் உதவி செயலாளர் நாயகம் உள்ளிட்டவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். எதிர்வரும் 36 மணித்தியாலங்களில் வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் சுமார் 150 மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் அந்த காலப்பகுதியில் வடக்கு, வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேவேளை பதுளை, கேகாலை, காலி, நுவரெலியா மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள மண்சரிவு எச்சரிக்கை நாளைய தினம் மாலை 4 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவும் இலங்கையும் கடந்த வருடம் கைச்சாத்திட்ட ஆவணத்தை ஜனாதிபதி அனுரகுமார உடன் நடைமுறைப்படுத்த வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார். ரணில் விக்ரமசிங்க தற்போது இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். அங்கு வைத்து ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே கடந்த வருடம் தனக்கும் இந்திய பிரதமர் மோடிக்கும் இடையில் கைச்சாத்தான ஆவணத்தை ஜனாதிபதி அனுர உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். நானும் பிரதமர் மோடியும் கைச்சாத்திட்ட தொலைநோக்கு ஆவணத்தில் 2 நாடுகளுக்கும் இடையில் எந்தெந்த துறைகளில் ஒத்துழைப்பை முன்னெடுக்க வேண்டும் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே அந்த ஒப்பந்தத்தை ஜனாதிபதி அனுர நடைமுறைப்படுத்த வேண்டும், நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார அடுத்த மாதம் நடுப்பகுதிக்கு முன்பாக இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ளவுள்ள நிலையில் இந்தியாவில் வைத்து ரணில் வெளிப்படுத்தியுள்ள இந்த கருத்துக்கள் முக்கியம் பெற்றுள்ளன. யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு சுகாதார அமைச்சர் மிக விரைவில் நேரில் விஜயம் மேற்கொண்டு சேவைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வார் என கடற்றொழில் அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். யாழ் போதனா மருத்துவமனைக்கு நேரில் விஜயம் மேற்கொண்ட கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மருத்துவமனையின் சேவை நிலைமைகளை நேரில் ஆராய்ந்தார். மருத்துவமனையின் வளர்ச்சி மற்றும் சேவைகளை மேம்படுத்துவதற்கான தேவைகளை மருத்துவமனை பணிப்பாளர் மருத்துவ கலாநிதி த சத்தியமூர்த்தியிடம் நேரடியாக கேட்டறிந்து அவர் சாதகமான மாற்றங்களை கொண்டுவர சுகாதார அமைச்சருடன் கலந்துரையாடி தன்னால் முடிந்த எல்லாவற்றையும் மேற்கொள்வதாக உறுதியளித்தார். அத்துடன் சுகாதார அமைச்சர் மருத்துவர் நலிந்த ஜெயதிச விரைவில் யாழ் போதனா மருத்துவமனைக்கு விஜயம் செய்ய உள்ளதாகவும் இதன் மூலம் சேவைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கான மேலும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர் பொன்சுதனின் தந்தையின் சிலை விசமிகளால் உடைக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி யக்கச்சியில் அமைந்துள்ள ராவணன் வனப்பகுதியில் பொன்சுதனால் அவரது தந்தையின் சிலை நிறுவப்பட்டது. இந்த சிலையின் முகப்பகுதியை விசமிகள் சிலர் கடந்த வியாழக்கிழமை உடைத்துள்ளனர். சம்பவம் அறிந்து உடனடியாக கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்த போது சம்பவ தினம் அன்று சிசிடிவி கேமரா நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக பொன்சுதன் தெரிவித்துள்ளார். தன்மேல் இருக்கும் அரசியல் முரண்பாட்டால் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என யூகம் தெரிவித்த அவர் திடீரென சிசிடிவி கேமரா நிறுத்தப்பட்டதையும் போலீசாரின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளார். சம்பவம் தொடர்பாக பளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் பளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனுபவித்து வரும் சலுகைகள் பெருமளவில் நீக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்புக்காக இதுவரை காலமும் கைத்துப்பாக்கி வழங்கப்பட்டு வந்த நிலையில் அந்த சலுகையை நீக்குவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் வரியில்லா வாகன அனுமதி பத்திரமும் நீக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
மாவீரர்களை அஞ்சலிக்கும் விதமாகவும் அவர்களின் தியாகங்களை ஆவணப்படுத்தி அடுத்த சந்ததிக்கு கடத்தும் விதமாகவும் மாவீரர்களின் பெயர்கள் மற்றும் இன்னும் சில முக்கியமான விடயங்களை உள்ளடக்கிய மாவீரர் நினைவாலயம் நல்லூரில் நேற்று மாலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கேப்டன் மோகன், கேப்டன் கில்லி மணாளன் மற்றும் போராளி மணிமேகலை ஆகிய 3 மாவீரர்களின் தாயார் பொதுச்சுடரேற்றி அஞ்சலித்தார். சம நேரத்தில் நினைவு சுடர்கள் ஏற்றப்பட்டு அஞ்சலிக்கப்பட்டதுடன் 1 நிமிட அகவணக்கமும் நடைபெற்றது. இதன்போது பலரும் கண்ணீர் மல்க தமது உறவுகளை நினைந்து அஞ்சலித்தனர். 1982 ஆண்டு நவம்பர் மாதம் 27ஆம் திகதி முதல் 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் திகதி வரையான காலப்பகுதியில் தாயக மண்ணின் விடியலுக்காக களமாடி வித்தாகிய 24,379 மாவீரர்களின் பெயர்கள் அங்கு ஆவணப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொறியியல் சார் பணிகள் காரணமாக சிங்கப்பெருமாள் கோவில் செங்கல்பட்டு இடையே இன்று முதல் 4 நாட்களுக்கு சில புறநக மின்சார ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னை எழும்பூர் விழுப்புரம் மார்க்கத்தில் சிங்கப்பெருமாள் கோவில் செங்கல்பட்டு இடையே பொறியியல் பணி நடப்பதால் மின்சார ரயில் சேவையில் இன்றைய தினம் முதல் 28ஆம் திகதி வரை மாற்றம் செய்யப்படுகின்றது. இந்த நாட்களில் சிங்கப்பெருமாள் கோவில் செங்கல்பட்டு இடையே மட்டும் ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்படுகின்றன. ஹர்தீப் சிங் நிஜார் கொலை வழக்கில் பிரதமர் நரேந்திர மோடி, அமைச்சர் ஜெய்சங்கர், இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலுக்கு தொடர்பில்லை என்று கனடா அரசு விளக்கம் அளித்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 18ஆம் திகதி கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணம் சர்ரே நகரில் காலிஸ்தான் பிரிவினைவாதி ஹர்தீப் சிங் நிஜார் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த கொலை வழக்கில் இந்திய தூதரக அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதாக கனடா அரசு குற்றம் சாட்டியது. இது தொடர்பாக இரு நாடுகளும் தூதரக அதிகாரிகளை வெளியேற்றின. இந்த சூழலில் கனடாவின் முன்னணி நாளிதழான குளோப் அண்ட் மெயிலில் கடந்த 20ஆம் திகதி ஒரு செய்தி வெளியானது. பெயர் குறிப்பிடப்படாத கனடா பாதுகாப்பு அதிகாரியை மேற்கோள் காட்டி வெளியிடப்பட்டு அந்த செய்தியில் ஹர்தீப் சிங் நிஜாரை கொலை செய்யும் சதித்திட்டம் குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் ஆகியோருக்கு முன்கூட்டியே தெரியும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து கனடாவில் நிகழ்த்தப்பட்ட கடுமையான குற்றச் செயல்களில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, இந்திய அமைச்சர் ஜெய்சங்கர், இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலுக்கு தொடர்பு இருக்கின்றது என்று கனடா அரசு ஒருபோதும் கூறவில்லை. இது தொடர்பாக ஊடகத்தில் வெளியான செய்தி ஊகமானது தவறானது என தெரிவித்து கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் நதாலி ஜி ட்ரூயின் அறிக்கை வெளியிட்டுள்ளார். 10 அணிகள் பங்கேற்கும் 18வது IPL T20 கிரிக்கெட் அடுத்த ஆண்டு மார்ச் 14ஆம் திகதி ஆரம்பமாக உள்ளது. இந்த நிலையில் IPL வீரர்கள் ஏலம் இலங்கை நேரப்படி இன்று மாலை 3:30க்கு தொடங்குகின்றது. ஏற்கனவே வீரர்கள் தக்கவைப்பு, வீரர்கள் விடுவிப்பு ஆகியவை நிறைவடைந்துள்ளன. இந்த நிலையில் IPL கிரிக்கெட் வீரர்கள் ஏலம் சவுதி அரேபியாவில் இன்றும் நாளையும் நடைபெறுகின்றது. 1574 வீரர்கள் ஏலத்தில் பங்கேற்க பதிவு செய்திருந்த நிலையில் 577 வீரர்களே இறுதியாக ஏலத்தில் இடம்பெற உள்ளனர். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.